மயிலாப்பூர்ல ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்னா பங்குனி உத்திரமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு அதை பத்தி சொல்லுங்க. பங்குனி உத்திரம்னா என்ன? மயிலாப்பூர்ல அது எப்பயிலேருந்து என்னென்ன விஷயங்கள் நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன வயசுல இருந்தே இருக்கிறதுனால ப்ளீஸ். ஸோ நிறைய பேர் நினச்சிப்பாங்க என்னமோ ஒரு கோயில், என்னமோ ஒரு கொண்டாட்டம். அப்படி இல்லை. தமிழனுடைய பக்தி, தமிழ் பக்தி, தமிழுடைய சிவபக்தி, இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படைனாலே நமது தேவாரம் தான். ஓகே. தேவாரத்துல ரொம்ப முக்கியமான ஒருத்தர்னா அது ஞான சம்பந்தர் தான். ஞான சம்பந்தருடைய பல அற்புதங்கள்ல ரொம்ப அருமையான அற்புதம் நடந்தது மயிலையில தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கதை எல்லாருக்கும் சொல்றேன். இந்த கதையிலேயே நம்மளுடைய இந்து மதத்துடைய சைவத்துடைய ஒரு சக்தி தெரியும். 7வது நூற்றாண்டு ஒரு சின்ன பையன் திருஞான சம்பந்தர் எல்லாம் சுத்திட்டு இருக்காரு. மயிலாப்பூர்ல இங்க வாழ்ந்த சிவநேச செட்டியார்னு ஒருத்தர் தனது பெண் குழந்தை, 12 வயசு குழந்தை, இவரை தான் கட்டிக்கணும் அப்படின்னு ரொம்ப மனசுல வச்சு ரொம்ப வேண்டிட்டு இருந்தார். அந்த சிவநேசன் செட்டியாருடைய பொண்ணு பேரு பூம்பாவாய். வேற எந்த கதையும் நமக்கு தெரியல. புராண கதைகள், இந்த ஒரு தேவார கதை ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியணும், ஒவ்வொரு சைவனுக்கும் தெரியணும், ஒவ்வொரு இந்துக்கும் தெரியணும். ஸோ இவர் என்ன ஆகுது, அவர் வரப்போறாரு, ஒரு நாள் வருவாருன்னு குழந்தைய வச்சுட்டு இருக்காரு. ஆனா அப்ப ஒரு பாம்பு அரவ கடியில இந்த குழந்தை இறந்து போயிடுறான். திருஞான சம்பந்தர் வரணும்னு சொல்லி இந்த குழந்தை இறந்து போயிட்ட அப்புறம் கூட அந்த எலும்புகளை மட்டும் ஒரு பையில வச்சிட்டு இருந்தார் இவர். திருவத்தியூர்ல இருந்து திருஞான சம்பந்தர் மயிலாப்பூருக்கு வராரு. இதே இடத்துக்கு வரார். அப்ப கபாலீஸ்வரர் கோயில் இப்ப இருக்கிற சாந்தோம் கத்தீட்ரல் அந்த இடத்துல இருந்துச்சு. அப்ப அவர் சுத்தி பார்க்கறாரு. திடீர்னு இந்த சிவநேசன் செட்டியார் அழுதுட்டு அந்த எலும்புகள் எல்லாம் ஒரு பையில எடுத்துட்டு கொண்டு இவர்கிட்ட கொடுக்குறாரு. ஓகே. அதை பார்த்த உடனே திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடுறாரு. பதிகம்னா 10 பாடல்கள், 4 வரிகள் உள்ள பாடல்கள் சேர்ந்தது. அந்த 10 பாடல்கள் பார்த்தீங்கன்னா அருமையான பாடல்கள். அதுல இருக்கிற முதல் பாடலே எல்லா பாடல்களும் பூம்பாவாய் நீ எழுந்து வா, பூம்பாவாய் நீ எழுந்து வான்னு சொல்லி 10வது பாடல் முடிக்கும் பொழுது அந்த எலும்புகள்ல இருந்து பூம்பாவாய் அப்படியே உருவாகி வந்தது. 2000-3000 பேர் சுத்தி இருக்கும் போது நடந்ததுன்னு வரலாறு கூறுகிறது. ஓகே ஓகே. அது மட்டும் இல்ல, அது நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா அந்த வர்ணனை அப்படியே அந்த எலும்பு வளர வளர முடி முதல் ஃபுல்லா வளர்ந்துச்சான். சுத்தி இருக்கிறவங்க உடம்ப பார்க்க கூடாது. இந்த பெண்ணுடைய நாணத்தை இது பண்ணது நடந்ததெல்லாம் இங்கதான். இப்ப சென்ட் தோம் சர்ச்சுக்கு பக்கத்துல இருந்த ஒரு இடம், அந்த கபாலீஸ்வர் கோயில நடந்த